நாதஸ்வரம் சீரியல் நடிக்கும் பொழுது நான் பொதுவாக சினிமாவில் நடிக்க ஒத்துக்கலை. ஏன்னா ஒன்று இது வந்து ஃபிக்ஸடு ஒர்க்குங்கிறது தெரியும். ரெண்டு சினிமா அப்படி கிடையாது. ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது மாறும், அது முன்னே போகும் பின்ன வரும். அது வந்து சீரியலுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னென்னா சினிமாக்காரங்களுக்கு அந்த டிவி சீரியல்லாம் ஒரு மட்டம் கம்மி தான். என்ன சார் இன்னைக்கு சினிமாவில் இருந்துட்டு போய் டிவி சீரியல்லாம் பண்ணுறீங்களேம்மா சொன்னேன். டிவி சீரியல்னால் நான் அன்னன்னைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன்யா, எனக்கே முதல்ல தெரியாது. அப்புறம் தான் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன். அதனால் அதில் ஒன்றும் தவறே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் படங்கள் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் படங்கள் பண்ணாமல் தான் இருந்தேன். அப்புறம் ஒன்ஸ் நாதஸ்வரம் முடியும் போது சரி நல்ல கதைகள் வந்தால் பண்ணலாம் அப்படின்னு. பொதுவாகவே நான் வந்து படங்கள் வரும்போது ரைட்டரை கூப்பிட்டு கதையை கேட்டுப்பேன். அதில் என் கேரக்டர் என்ன, அதில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா, இல்லை வெறுமை அப்பா மாமனார் அப்படின்னு வந்து உட்காந்து போகிறேன்னா அப்படின்னு அர்த்தம் பார்த்துப்பேன். அண்ட் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்ததுன்னா ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் படிச்சுடுறேன். ஒரு முறை என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஸ்கிரிப்ட் கொடுங்க, நான் படிச்சுட்டு இம்ப்ரெஷன் சொல்கிறேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் நீங்கள் ஸ்கிரிப்டை படிங்க சார், உங்களுக்கு வேணுங்கிற கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள் சார், அப்புறம் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குங்கிறதும் ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் சார்மாங்க. அதுவும் வளரும் பசங்களுக்கு அது ஒரு நம்ம படித்து அவங்கள பிளஸ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அப்படித்தான் நான் வந்து நாதஸ்வரம் முடிகிற நேரங்களில் ஒரு 2 படங்கள் ஒத்துக்கிட்டேன். நான் முதல்ல சீதக்காதியை பற்றி சொல்லிடுறேன் விவரமாக. சீதக்காதினாலே நமக்கு தெரியும், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அவன் பெரிய வள்ளல். அவன் இந்த சீதக்காதிங்கிற வள்ளல் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் செத்தப்ப கூட அவனுக்கு யாரோ அவன் செத்து போயிட்டாங்கிறது தெரியாமல் இங்கே வந்து ஊர்லேருந்து புறப்பட்டு வந்திருக்காங்க பணம் வேணும்ன்ட்டு. இல்லையே அவர் இறந்துட்டாரு, அவர் சமாதியில் வச்சாச்சுன்னு. ஐயோ என் அதிர்ஷ்டம் அவ்வளோதாங்க அப்படின்னு போய் அவன் போய் சமாதி என்ற அழுதான் பாருங்க. சமாதியிலேருந்து அந்த ஆளோட விரல் உடைச்சின்னு மேலே வந்தது. அதில் இவ்வளோ பெரிய மோதிரம், எடுத்துக்கடா என் மோதிரத்தை அப்படின்னு. இது ஒரு கதையாக சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை எவ்வளோ தூரம் கதைன்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இல்லையா, நெஞ்சத்தோட விஷயம். அதனால் இந்த சீதக்காதிங்கிறவர் வந்து செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற டைட்டிலோட இருக்கவர். ஸோ அந்த பேர் வச்சு ஒரு படம் ஒரு ரைட்டர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அதை நான் அவருடைய முதல் படம். ஸோ அதனால் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் தேவையான கரெக்ஷன் அது இதுன்னு அவர் எதுக்காக எங்கிட்ட வந்து இது பண்ணாருன்னு சொன்னார்னா, அது வந்து ஒரு நாடக குழுவை பற்றி, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரூப். இப்போ மனோகர் பார்ட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாடக குழு. அவங்க ஊராக போய் நாடகங்கள் போடுவாங்க. ஒரு ஃபிக்ஸட் மெம்பர்ஸு, அந்த மாதிரி ஒரு நாடக குழு. அந்த நாடக குழுவில் என்னோட கேரக்டர் வந்து ட்ரூப்பில் மேனேஜர். ஸோ கரெக்டாக ரிஹர்சல் நடக்கிறதா, எல்லாம் கரெக்டாக வரானா, எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக போகுதா அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை. அந்த நாடக குழுவில் வந்து முக்கியமான வேஷத்தில் நடிச்சிருந்தவர் வந்து விஜய் சேதுபதி. அந்த மனுஷன் வந்து இறந்து போய்ட்றார். அவர் தான் நம்ம பீக்கில் இருந்தவர். முக்கியமான ஹீரோ வேஷம்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் இறந்துடுவார். இறந்தவுடனே நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். சார் மெயின் ஹீரோ அவர் இறந்துட்டாருன்னா எப்படி நாடகம் போடுறது, எவன் வருவான் பார்க்கறதுக்கு அவர் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை நிறுத்திடுவாங்க. ஸோ ஆனால் மட்டும் எல்லாரும் வந்து குரு சாரை வந்து மீட் பண்ணுவாங்க. குருவை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீட் பண்ணுவாங்க. தெரியும் அது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரூப். அவனுக்கு ஏதாவது மாதத்துக்கு ஒரு காசு போனால் தான் வீட்டில் ஒலை பொங்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இதுனா எல்லாம் ஐடில் உட்காந்துட்டு இருக்கோம். இல்லைடா நம்ம நாடகம் போடுவோம், விட்டுற வேணாம். அவனுடைய கேரக்டரில் வந்து வேற யாரையா பண்ண வைப்போம். ஏன்னா நமக்கு அந்த ட்ரூப்புக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த நாடகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒரு ஆள் மறைஞ்சு போயிட்டாருன்னு நாடகத்தை ஏன் நிறுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை கண்டினியூ பண்ணலான்ட்டு. அதில் வந்து வேஷம் பண்ணக்கூடியவன் வந்து அவன் ரொம்ப திண்டாடுவான். அவனால் பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் பண்ணுறவனே இல்லை. அவனுக்கு அந்த வேஷம் கொடுத்தாச்சு, ரொம்ப மக்குவான். அவன் வந்து இது வேண்டாமே, இது என்னை விட்டுருந்து சார் மாட்டே பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி பண்ண வைப்போம். அவன் கிராண்ட் ரிஹர்சல் பார்த்துட்டு சரி நாளைக்கு நாடகம் இவன் சொதுக்க போகிறான். இறந்து போன அந்த ட்ரூப் மெம்பரை அவன் ஃபோட்டோ வச்சு அதில் எல்லாம் படையெல்லாம் படிச்சுட்டப்பா நீ தான் காப்பாற்றணும், இவன் ஒழுங்காக அவன் கேரக்டரை பண்ணணும், இல்லைன்னா மானம் போயிடும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்த நாடகத்தை போட்டால் ஏதோ ஒரு டிரான்ஸ் வந்த மாதிரி அந்த பையன் பிரமாதமாக நடிச்சிருவான்.
அவன் அந்த ஒரிஜினல் கேரக்டர் பண்ணானே, அவன் எப்படி நடிப்பானோ அந்த அளவுக்கு இவன் நடிச்சிருவான். நடிச்சு பயங்கர கிளாஸ், சீனு கிளாஸ். வெளியில இருந்து வந்து படமடமட நாடகம் புக் ஆகும். அந்த பையனுக்கு திடீர்னு எலிவேட் ஆயிடுவான். வந்து அங்கே வேடிக்கை பார்க்க வந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாரு. அவன் அந்த அட்வான்ஸ் வந்து அப்படியே நாடகத்தினுடைய ஓனர் இல்லையா, ட்ரூப் ஓனர், அவருக்கு என்கிட்ட வந்து கொடுத்து, சார் இது அப்படி இல்லை, இது என்னோட பணம் இல்லை, உனக்கு வந்து சம்பளம், இது எல்லாருக்கும் வந்து பாரு, உனக்கு வந்தது இல்லை, இந்த ட்ரூப்பில் நீ நடிக்கிற எல்லாரும் நல்லா செஞ்சோங்கிறதுனால அவர் வந்து இது பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், ஒரு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அது இதுன்னு, இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துருவோம். அவனுக்கு வந்து கூட நண்பர்கள்லாம் ஏற்றி விடுவாங்க. டே, உன்னை பார்க்கறதுக்கு தானே அவன் ப்ரொடியூசர் வந்தார், உன்னுடைய டயலாக்கு தானே கிளாஸ் வந்தது, நீ எதுக்கு இவங்களெல்லாம் சேர்த்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணோன்னா அவன் முதல் நாள் வந்து நடிக்க போவான். பிரமாதமாக நடிச்சிடுவான். அடுத்த நாள் போனால் அடுத்த நாளுக்குள்ளே தான் இதெல்லாம் ஆகிடும். பணம் கொடுத்து இங்கே வந்து அவனுடைய நண்பர்கள்லாம் வந்துட்டு, உனக்காக தானே நாடகம் போடுறது, அந்த டைலாக் நீ சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்கன்னா ஆனோன்னா அடுத்த நாள் போய் நிற்பான் பாருங்க, எல்லாம் மக்கிடும். அவனுக்கு மறந்து போயிடும், வராது, ஒன்றும் வராது. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க சார், நாளைக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துடுறேன், அடுத்த நாள் போனாலும் வராது. இப்படியா 3 நாள் போயிடும். அதாவது ஒரு பொருள் என்னென்னா, அந்த சீதக்காதிங்கிறவன் உடம்புல வந்து அவனை பிரமாதமாக நடிக்க வச்சு அவங்ககிட்டேருந்து சம்பாத்தியத்தை வாங்கி அந்த ட்ரூப் நம்ம போனதுக்கு அப்புறமும் அந்த ட்ரூப் விளங்கணுங்கிறதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி போகும். அப்புறம் அவன் உணர்ந்துருவான். அதுதான் இந்த கதை அமைப்பு ரொம்ப புதுசாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நிறைய ட்ரூப்பில் நடித்த ப்ரொஃபஷனல், மனோகர் சார் பார்ட்டியெல்லாம் நடித்தவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் வேஷம் கொடுத்து நான் பக்கத்தில் உட்காந்து ரிஹர்சல் பார்த்து அந்த ஃபிலிம் வந்து சீதக்காதிங்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து கெஸ்டாக அவர் முன்னாடி அவர் நடிச்சிருந்த போது என்னாச்சு, அப்புறம் அவர் ஆவியா வந்து அவன் உடம்புல பூந்து பண்ணும்பொழுது சில இடங்கள்ல அவரே தான் தென்படுவார். நான் வந்து டைரக்டர் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இது அவன் இல்லை, அவன் தானே வந்து பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அதனால தான் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட இந்த நண்பனுக்காக அந்த படம் அவன் நடித்து கொடுத்தாரு. படத்துக்கும் ரொம்ப நல்ல பேர் வந்தது. சத்தம் கொடுத்தான் சீதக்காதின்னு. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ட்ரூப்பையும் அந்த நடிகர்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற கதை தான் அது. அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சது, நல்ல நிறைவாகவும் அந்த படம். அது நான் அடுத்தது மாறான்னு ஒரு படம் பண்ணேன். கோர்ஸ் நடுவில் நிறைய படங்கள் வந்தது, கதை கேட்டுட்டு எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக இல்லை, ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அடுத்தது வந்து மாறாங்கிறது வந்து ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக். மலையாள படத்தில் நெடுமுடி வேணு சார் பண்ணியிருந்தார். அவர் ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர் தான் பண்ணுறோம் அப்படின்னோன்னா நான் அந்த படத்தினுடைய சிடி பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்காரு, நல்ல வேலை, ரொம்ப கம்மி ரோல், நம்ம ஒரு 2-3 நாள் போனால் போதும் அப்படின்னா. இந்த படம் ஷூட்டிங் எல்லாமே ஊட்டியெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து செட்டு போட்டிருந்தாங்க, பெரிய செட்டு, வீடு அது இதெல்லாம் போட்டு செட்டு, அங்கே தான் ஷூட்டிங். அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுங்க, நீங்கள் அது அப்போ சிடி பார்த்தேன், பட் நீங்கள் இவ்வளோ நாள் கேட்குறீங்களா, அவ்வளோ நாளைக்கு அங்கே வேலை இருக்கான்னா, ஆமாம் சார் அதில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. நிறைய சீன்ஸ் இருக்குது, அது நிறைய டெவலப் பண்ணி வச்சுருக்காரு. சரின்னு அந்த படம் பண்ண ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். என் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடி மாதவன் நடித்தார். அவர் கடைசியாக என்னோட டைரக்ஷனில் வந்து நடித்தது நலதமயந்தி படத்தில். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் தான் மெயினாக நான் பண்ணணும்னு சொன்னது ஒன்று. ரெண்டாவது எனக்கிட்ட வந்து விவரமாக பாம்பேலேருந்து இதுக்காகவே கிளம்பி வந்து நான் இதை மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்ட்டு மேடி கேம் அண்ட் ஹி எக்ஸ்பிளைன், இதான் சார் கேரக்டர், இது நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வரும். அது வந்தால் அது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா அது வந்து அது ஆக்சுவலாக மேடியோட கதை தான், அது ஒரிஜினல் கதை மலையாளம். அது ஆக்சுவலாக அப்படியே டேர்ன் ஆகி இந்தியாவோட கதையாக போகிற மாதிரி வந்து அமைஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணப்பட்ட ஒரு வயசானவருடைய லவ் ஸ்டோரிங்கிற மாதிரி. சின்ன வயசில் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ 70 வயசில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சுது. ஒரு பெரிய மலைக்கு கீழே ஒரு வேலியில் செட்டு போட்டு எல்லாம் பண்ணியிருந்தது.
எப்போ பாரு ஒரு புகை சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்டு லோகாங்கள் வச்சாங்கன்னா ஸ்கை தெரியாது, மலை தான் தெரியும். அவ்வளவு மேலே உயர வரக்கில் மலை, நம்ம கீழே பள்ளத்தாக்காக ஷூட்டிங். அதுவும் ரொம்ப நிறைவாக அமைஞ்ச படம். நான் லாஸ்ட்டு பண்ண இந்த 2 படங்கள் தான் எனக்கு ரொம்ப நிறைவாக அமைஞ்சது. இன்னும் நிறைய வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ நிறைவாக அமையலை அப்படிங்கிறது ஒன்றும். நான் எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்ருக்கேன். சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ஒரு தப்பித்தமாக போயிடுத்து வச்சுங்க. நாடகம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், சினிமானா நம்ம கண்ட்ரோலில் எதுவும் கிடையாது. தப்பித்தமாக போயிடுத்துன்னா நம்ம மூலமாக ஒரு தப்பான விஷயத்தை வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கேன். அதனால் ஸ்கிரிப்டை வாங்கிடுவேன். இருந்தாலும் இந்த கேரக்டர் மேலே ஏதாவது ஒரு ஷேட் ஆஃப் இது இருந்ததுன்னா நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த படங்கள் 2 எனக்கு மனசுக்கு நிறைவாக அமைஞ்சுது. பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு. தேங்க்யூ.